தான் பண்ணுவான் திமுக வந்து 5 வருஷமா ஒன்றும் பண்ணல. இந்த மாநகராட்சியில நம்முடைய சர்மலா கவுன்சிலர் இருக்காங்க, பிரபாகர் இருக்கா, அப்படி ரமேஷ் இருக்கா, அப்படி அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 5 வருஷமா எதுவுமே பண்ணல. ஒரு குப்பை எடுத்திருக்கானா, ஒரு மருந்து அடிக்கிறானா? நம்முடைய ஆட்சியில் எப்படி இருந்தது? கொரோனா வந்தது, எப்படி நான் பாதுகாத்தோம்? எடப்பாடி ஒவ்வொரு மாவட்டம் வந்தார், அமைச்சராக இருந்தேன், வாரம் மீட்டிங் போட்ட கலெக்டர் கொடிசியால படுக்கை அதிகம் பண்ணோம். ஒவ்வொரு காலத்தில் படுக்கை போட்டு ஆக்சிஜன் கொடுத்து உயிர்களை காப்பாற்றணும். நீங்க மருந்தே அடிக்க மாட்டேங்கிறேன். அங்க பார்த்தாலும் காய்ச்சல். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. ஆகவே சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஏமாத்துவான், என்ன வேணும் பண்ணுவான், டிசைனா பொய் சொல்லுவான், விளம்பரம் பண்ணுவான் திமுக. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், திமுக நீ என்ன குட்டிக்கணம் போட்டாலும் கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை, எந்த மாற்று கிடையாது. இந்த வடக்கு தொகுதி அதிமுக கோட்டை, எந்த மாற்று கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்னமே எதுவுமே 5 வருஷம் பலன் மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏழைகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கம் திமுக எப்ப போட அரசு ஊழியர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே திமுக கோட்டை. இந்த தடவை திமுக ஓட்டே போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு போடுறவங்க யாரு? ரெட்டலை கூட்டணி கட்சிக்கும் அரசு ஊழியர் தான். இந்த தடவை பாத்துங்க, எழுதி வச்சுக்க. ஆகவே இந்த திமுக அரசு தூக்கி எறிகின்றது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே நம்முடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையா இருந்து, நமக்கு எதிரி திமுக தான். நமக்கு எதிரி திமுக, நமக்கு எதிரி மட்டுமல்ல, மக்களுக்கு எதிரி திமுக. மறந்துடாதீங்க. மீண்டும் மக்களாட்சி, எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும். மீண்டும் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும். மீண்டும் வளர்ச்சியை கோவை மாவட்டத்தை கொண்டு வருவோம். இந்த வடக்கு தொகுதியில, இந்த வடவள்ளி பகுதியில 5 வருஷமா எதுவுமே நடக்கல. நாங்க இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம். மீண்டும் இந்த வடவள்ளி பகுதிக்கும், இந்த தொகுதிக்கும், கோவை மாவட்டத்துக்கும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தம்பி சந்திரசேகர் அவர்களுக்கும், மாவட்ட அம்மன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், அத்தனை நிர்வாகிகளுக்கும், இது உறுதுணையிலிருந்து பாடுபட்ட அத்தனை தம்பிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி, இந்த பகுதி செயலருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.